மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி. ஹெல்த்கேர் ரெவல்யூஷன் அடுத்த கட்டத்தின் மிகப்பெரிய தாக்கம் மருத்துவத்துறையில்தான் இருக்கப் போகிறது. இன்றைய மருத்துவம் என்பது நோய் வருவதற்கு முன்பே அதை கணித்துத் தடுப்பதாகும். கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் உடலில் உள்ள DNA மற்றும் மருத்துவ வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்து புரட்சி மருத்துவமாயி என்பக் கணத்தில் பாருங்களில்லை, மருத்துவத்துறையில் முன்பே செய்து பாருங்களில்லை. உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பிரத்யேக மருந்துகளை பர்சனலைஸ்ட் மெடிசன் AI நொடிகளில் வடிவமைக்கும். புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்க மனிதர்களுக்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் அடுத்த கட்ட AI அமைப்புகள் லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை பரிசோதித்து சில வாரங்களில் தீர்வை கண்டுபிடிக்கும். AI-ஆல் இயங்கும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் மனித கைகளால் சாத்தியமற்ற துல்லியத்தை வழங்கும். தொலைதூர கிராமத்தில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு உலகின் தலைசிறந்த மருத்துவ நிபுணரின் அறிவை பூமியை காக்கும் பொறுப்பு. என்வாயர்மெண்ட் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் மருத்துவத்தை அடுத்து நம் பூமியை காப்பதிலும் AI முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்ற பெரும் சவாலை எதிர்கொள்ள மனித மூளை மட்டும் போதாது. அடுத்த கட்ட AI அமைப்புகள் உலகெங்கிலும் உள்ள வானிலை தரவுகளை நிகழ்நேரத்தில் ஆராய்ந்து இயற்கை பேரிடர்களை மிக துல்லியமாக கணிக்கும். இது லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும். நமது நகரங்கள் இன்னும் புத்திசாலித்தனமாக மாறும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க AI தானாகவே சிக்னல்களை கட்டுப்படுத்தும். ஆற்றல் பயன்பாட்டை மேம்படுத்தி மின்சாரத் தேவையை அதுவே நிர்வகிக்கும். சுருக்கமாக சொன்னால், ஒரு நகரத்தின் மூளையாக AI செயல்படும். விவசாயத்தில் பயிர்களுக்கு தேவையான நீர் மற்றும் உரத்தின் அளவை AI துல்லியமாக கணிப்பதால் வளங்கள் வீணாவது தடுக்கப்பட்டு உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்கும். வேலை மற்றும் படைப்பாற்றலின் எதிர்காலம் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரியேட்டிவிட்டி. பலரும் பயப்படுவது போல AI நம் வேலைகளை பறிக்காது, மாறாக நம் வேலைகளின் தன்மையை மாற்றும். சலிப்பூட்டும் திரும்பத் திரும்பச் செய்யும் வேலைகளை AI பார்த்து கொள்ளும். மனிதர்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறனில் கவனம் செலுத்த முடியும். இங்குதான் ஏஜென்டிக் AI என்ற புதிய கருத்து வருகின்றது. இதுவரை நாம் AI-இடம் கேள்வி கேட்டோம், அது பதில் சொன்னது. ஆனால் அடுத்த கட்ட AI ஏஜென்ட்டுகள் உங்களுக்காக ஒரு வேலையை முழுமையாக முடித்தும். உதாரணமாக, எனக்கு ஒரு பயணத் திட்டம் தயார் செய் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதுவே பொறுப்பும் நம்பிக்கையும். அடுத்த கட்ட AI எல்லையற்ற சாத்தியங்களை கொண்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மாபெரும் சக்தியுடன் மாபெரும் பொறுப்பும் வருகிறது. இந்த தொழில்நுட்பம் தவறான கைகளில் கிடைத்தால் என்ன நடக்கும்? AI-யின் முடிவுகளில் மனிதநேயம் இருக்குமா என்ற கேள்விகளும் அச்சங்களும் நியாயமானவையே. AI-யின் வளர்ச்சி என்பது தொழில்நுட்ப பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையும் கூட. இதற்கான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் நாம் இப்போதே உருவாக்க வேண்டும். இறுதியாக, AI என்பது ஒரு கருவி மட்டுமே. அது நம்மை அடிமைப்படுத்தப் போவதில்லை. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் பொறுத்தே நம் எதிர்காலம் அமையும். நாம் விழிப்புடன் இருந்தால் AI என்றென்றும் மனிதகுலத்தின் பொற்காலமாக அமையும். AI மூலம் பணம் சம்பாதிப்பது எப்படி? சாதாரண மக்கள் எப்படி AI கருவிகளை ChatGPT, Midjourney பயன்படுத்தி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம்? ஃப்ரீலான்சிங், கான்டென்ட் ரைட்டிங், லோகோ டிசைன். அனைவருக்கும் வருமானம் ஈட்டுவதில் ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கான சிறந்த 5 AI டூல்ஸ். டாப் 5 AI டூல்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். கருத்து: வீட்டு பாடம், ஹோம்ஒர்க் மற்றும் தேர்வு தயாரிப்புக்கு உதவும் இலவச AI செயலிகள் பற்றி விளக்குதல். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிகம் பார்ப்பார்கள். இது மிகவும் பயனுள்ள தலைப்பு. AI மோசடிகள் உஷார். AI குரல் மாற்றம் மற்றும் டீப் ஃபேக் வீடியோகள் மூலம் நடக்கும் மோசடிகள் என்ன? அதில் சிக்காமல் இருப்பது எப்படி? இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. மக்கள் பயம் மற்றும் பாதுகாப்பு காரணமா இதை பார்ப்பார்கள்? உங்கள் ஸ்மார்ட் போனில் இருக்க வேண்டிய AI செயலிகள். மஸ்ட் ஹேவ் AI ஆப்ஸ் இன் யோர் ஃபோன். கம்ப்யூட்டர் தேவையில்லை. மொபைலிலேயே போட்டோ எடிட் செய்ய, ஆங்கிலம் கற்றுக்கொள்ள உதவும் எளிய AI ஆப்கள். எல்லோரிடமும் ஸ்மார்ட் போன் உள்ளது. அவர்கள் உடனே அந்த ஆப்களை டவுன்லோட் செய்து பார்க்க விரும்புவார்கள். ChatGPT-ஐ சரியாக பயன்படுத்துவது எப்படி? How to use ChatGPT properly.
பலருக்கும் ChatGPT தெரியும், ஆனால் அதை முழுமையாக எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது. சிறந்த கேள்விகளை எப்படி கேட்பது என்று கற்றுக் கொடுப்பது. இது ஒரு டியூட்டோரியல் வகை வீடியோ. நீண்ட காலத்திற்கு வியூஸ் வரும் எவர்கிரீன் கான்டென்ட். இது ஆரம்பம் மட்டுமே. மனித சமூகம் ஒரு புதிய அறிவு காலத்துக்குள் நுழைந்திருக்கிறது. AI நம்மை மாற்ற வரவில்லை, நம்முடன் சேர்ந்து நம்மை மேம்படுத்த வருது. இந்த எதிர்காலத்தை எப்படி வடிவமைப்பது என்பது இன்று நாம் எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்கும். நம் பயணம் தொடர்கிறது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.